ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்து தற்பொழுது மீண்டும் நகர தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் மீண்டும் மிதமான அளவில் மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது. இது சில இடங்களில் கனமழை என்ற அளவிலும் இருக்கும். ஆனால் இது இந்த பேட்டர்னுடைய மழையாக இருக்காது. ஒரு தனிப்பட்ட அளவிலான ஐசோலேட்டட் மழையாக மட்டும்தான் இதை நம்ம பார்க்க முடியும். கடந்த 12 மணி நேரத்தில் வங்கக்கடலின் மீதான இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய நகர்வை நம்ம திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்க, மழை வரக்கூடிய பகுதிகள்னு சுட்டி காட்டுறது இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு. கடல் பகுதியில் தான் பெரும்பாலான மழைப்பொழிவு நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு அதே நேரத்தில் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் இதனுடைய தீவிரம் குறைந்திருக்கக்கூடிய நிலையில் கடலோர மாவட்டங்களில் அந்த இன்டென்சிட்டி ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனாலும் மழையின் அளவு குறைவாகத்தான் இருக்கிறது. இதன் காரணம் என்ன? இது நகர ஆரம்பிச்சிருக்குன்றப்போ நம்மளுக்கு மழையும் தீவிரமாயிருக்கணும் தானே அப்படின்னும் போது இதற்கான பதில் என்னன்னா, அது நகர தொடங்கி இருக்கிறது. ஆனால் எந்த திசையில் நகர தொடங்கி இருக்கு அப்படின்றது தான் இங்க முக்கியம். அப்படி பார்க்கும்போது இலங்கையின் திருகோணமலைக்கு கிழக்கே வடகிழக்கே இருந்திருக்கு. கடந்த 24 மணி நேரத்திற்கு முன்னாடி நிலவரத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இங்க இருந்து 24 மணி நேரத்தில் இது எந்த திசையில் பயணிச்சிருக்கு? வடக்கு வடமேற்கு திசையில் பயணிக்கும் என்று சொல்லப்பட்டது. அதுதான் கணிக்கப்பட்டது. அப்படி டிராவல் பண்ணி தமிழக கடற்கரையை அடையும். வங்கக்கடல்ல அங்க ஒட்டியிருக்கக்கூடிய இந்த டெல்டா மாவட்டங்கள், அதனை தொடர்ந்து வட கடலோர மாவட்டங்களுக்கு மழை திரும்பும்னு சொன்னாங்க. ஆனா இதனுடைய பயணத்தை பாருங்க. நேற்று 24 மணி நேரத்திலிருந்து வட திசையில் நகர்ந்து அதன் பிறகு கிழக்கு தென்கிழக்கு திசைக்கு வந்தது. அதன் பிறகு அப்படியே இங்க பாருங்க, மீண்டும் வட திசையில் நகர்ந்து மறுபடியும் வடகிழக்கு திசையில் நகர்ந்திருக்கிறது. சோ எதிர்பார்த்த திசை ஒன்று, தற்பொழுது இது பயணித்திருக்கக்கூடிய திசை வேறு. இந்த திசை இந்த இடத்துல தற்பொழுது இருக்கிறது. சோ இங்க பாருங்க, ஆரம்பித்த இடம் தற்பொழுது இருக்கக்கூடிய இடம். இந்த 24 மணி நேரத்தில் நம்முடைய கடற்கரையை ஒட்டி இது நகர்ந்துதான் போயிருக்கிறது. இது நகர்ந்து இருப்பதால இந்த சிஸ்டத்துடைய தாக்கமும் நமக்கு குறைவாக இருக்கிறது. இதுதான் தற்போதைய நிலை. ஸோ இப்படி நகர்ந்துகிட்டே போனா அப்போ நமக்கு நாளைக்கும் நாளை மறுநாளுக்கும் மழை இருக்குன்னு சொன்னாங்களே, அப்படி பெய்யாதா அப்படின்னு கேட்டா அதற்கான ஒரு விளக்கமும் கொடுக்கப்படுகிறது. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இது கடல் பகுதியில் உள்நோக்கி நகரும் பட்சத்தில் இங்க இன்னும் வலுவடையக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துக்கு நகர்ந்து வந்த பிறகு, இது வலுவடைந்த பிறகு மீண்டும் தனது திசையை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ இங்க இருந்து மீண்டும் இது வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்தால் மட்டும்தான் இங்க தமிழகத்திற்கு நாளையும் நாளை மறுநாளும் கூடுதல் மழை பொழிவை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இப்போ இருக்கக்கூடிய இந்த பகுதியை பாருங்களேன், இங்க நகர்ந்த நிலையில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 24 மணி நேர நகர்வில் முதல்ல நேற்று காற்றின் வேகம் 55 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு என்ற அளவில் காற்றின் வேகம் இருந்தது. ஆனால் தற்பொழுது நிலவரம் என்னவாக இருக்கிறது? தற்போதைய நிலவரப்படி 45 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்திற்கு என்ற அளவில் தற்பொழுது காற்றின் வேகம் இருக்கிறது. ஸோ கொஞ்சம் வீக் ஆயிருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே எழுகிறது. ஆனாலும் தொடர்ச்சியாக இந்த வட பகுதிகளில் கொஞ்சம் மேக குவியல்கள் திரண்டிருக்கிறதுனால இது கொஞ்சம் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தால் இது இந்த பக்கம் நகர நகர இன்னும் வலுவடையத்தான் போகிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமான 99B அப்படி வலுவடையும் பட்சத்தில் அடுத்து என்ன, இது புயல் சின்னமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன என்றும் இதற்கான மற்றொரு சாத்தியக்கூற சொல்றாங்க. அப்படி அது புயல் சின்னமாக மாறினாலுமே இது ஒரு மார்ஜினல் சைக்ளோன், அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துக்கும் புயல் சின்னத்திற்கும் இடைப்பட்ட ஒரு அளவில் தான் அதனுடைய வீரியம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஸோ அதோட பயணிக்கும் போது அடுத்த 2 நாட்களுக்கு நம்ம பகுதியில் மழை பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து நம்ம இது பயணிக்கக்கூடிய இந்த திசையை கண்காணிக்க வேண்டியதும் அவசியமாகிறது. அவங்க குறிப்பிட்ட அந்த திசையை நோக்கி இது திரும்பினால் மட்டும் தான் நமக்கு மழை பொழிவு இருக்கிறது. ஒருவேளை இது திசை மாறுமா இல்ல இன்னும் வலுவிழக்குமா அப்படின்ற ஒரு அச்சமும் இங்கு எழாமல் இல்லை. என்ன நடக்க இருக்கிறது என்பதை நாம் வரும் நாட்களில் தான் பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.